18ஆம் நூற்றாண்டுல ரோமானிய கடற்கரையிலிருந்து இங்கிலாந்து கடற்கரைக்கு ஒரு ஷிப்பு கிளம்புது. அந்த ஷிப்பு குட்ஸ் எல்லாம் ஏத்திட்டு போயிட்டு இருக்கும்போது, நடுக்கடல்லயே ஒரு டிராகுலா மான்ஸ்டர்னால தாக்கப்படுது. அந்த மான்ஸ்டர் அங்க இருக்கிற மக்கள வேட்டையாடிட்டு இருக்கு. ஸோ இப்போ அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து உயிர் தப்பிச்சாங்களா இல்லையா? கடைசியா ஒருத்தவங்களாவது உயிரோட வந்தாங்களா இல்லையா? அப்படின்ற ஒரு பரபரப்பான சுவாரஸ்யமான கதையை சொல்லக்கூடிய படம் தான் 2023ல ரிலீஸ் ஆன தி லாஸ்ட் வோயேஜ் ஆஃப் டிமேட்டர். இந்த படத்துடைய முழு கதையை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு பயங்கரமான படமாக இருக்க போது. அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போது கதைக்குள்ளே போகலாம். படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் ஒரு வாய்ஸ் ஓவர் போகுது. அதில் சுமார் 100 வருஷங்களுக்கு முன்னாடி சிட்டியை நோக்கி வந்துட்டு இருந்த ஒரு கப்பல் ஒரு கரையோரமாக ஒதுங்குது. அந்த கரையோரமாக ஒதுங்கின அந்த கப்பல் ரொம்பவே அடிபட்டு இருக்கு. அந்த கரையில் லைட் ஹவுஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே அந்த கப்பலை வந்து செக் பண்ணுறாங்க. அப்போ தான் ஒரு போலீஸ் அந்த கப்பலுக்குள்ளே போனவர் அங்கே ஒரு டைரியை பார்த்துட்டு இதில் ரொம்பவே பயங்கரமான ஒரு விஷயம் எழுதியிருக்கு அப்படின்றத சொல்கிறாரு. அப்போது அங்கேருந்து உயர் அதிகாரி அந்த டைரியை வாங்கி படித்து பார்க்குறாரு. அதில் அதை நாங்கள் எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ணிட்டோம். ஆனால் அதை நாங்கள் தடுக்க முடியல அப்படின்னா இந்த டைரி உங்ககிட்ட கிடச்சிருக்கோம். அப்படி உங்கள் கையில் இந்த டைரி இருக்குது அப்படின்னா அது இந்த கரைக்கும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் அதை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஷாக்கு. அப்போ திடீர்னு ஏதோ ஒன்று உங்களை வாயை பொழந்துட்டு வந்து அப்படியே அந்த இடத்துல ஷாக் அடிச்சிருது. அப்படியே கட் பண்ணால் இந்த படத்தோட டைட்டில் கடை போடுறாங்க, லாஸ்ட் வோயேஜ் ஆஃப் த டிமெட்டர். அதாவது டெமெட்டர்ன்ற கப்பல் தான் இப்போ தரையொதுக்கி இருக்கும். அதோடைய லாஸ்ட் பயணம் அப்படின்றது தான் இந்த படத்தோடைய அர்த்தமே. அடுத்த சீனில் அந்த கப்பல் நல்லா இருக்கும்போது அந்த கப்பலில் குட்ஸ் எல்லாம் ஏற்றணும்ல. ஸோ அதுக்கெல்லாம் ஏற்றுறதுக்காக பெட்டி பெட்டியாக வண்டியில் எடுத்துகிட்டு அந்த கப்பலை நோக்கி போயிட்டுருக்காங்க. இது ஒரு சின்ன கிராமம் தாங்க. ஸோ இங்கேருந்து மிகப்பெரிய சிட்டிக்கு குட்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க. ஸோ அப்படி தான் கிட்டத்தட்ட 50 பெட்டிங்க கிட்ட எல்லாத்தையும் ஏற்றிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ தான் நம்ம படத்தோடைய ஹீரோவை காமிக்கிறாங்க. இவர் ஒரு ஆஃப்ரிக்கன். இங்கே உட்காந்து சீட்டு விளாண்டுட்டு இருக்காரு. இந்த நேரம் தான் அந்த கப்பலோட உயர் அதிகாரிகள் இங்கே வராங்க. அதில் ஒருத்தர் தான் இந்த கப்பலுடைய கேப்டன். அவர் தான் அந்த கப்பலோட சொந்தக்காரர். அவருக்கு பக்கத்தில் இருக்கிறது அசிஸ்டன்ட் கேப்டன். இப்போது இந்த கப்பலில் வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் தேவையில்ல. ஸோ அந்த ஆட்கள்லாம் தேர்ந்தெடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் கேப்டன் தான். ஸோ அவன் தான் இங்கே வந்துட்டு எல்லாருமே யார் சரியாக இருப்பான்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். ஒவ்வொருத்தரையாக பார்த்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அங்கே தான் இருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவனை செலக்ட் பண்ணாமல் விட்டுடுறாரு. அப்போ நம்ம ஹீரோ, நான் யூனிவர்சிட்டியிலலாம் படிச்சிருக்கேன், எனக்கு டாக்டருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் தெரியும், நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன், என்னை தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அதுக்கேற்ற அந்த அசிஸ்டண்ட்டு, உனக்கு அதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும் பத்தாதுப்பா அப்படின்னு சொல்லி அவரோட கையை பிடிச்சி பார்க்குறாரு. கை கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால கடினமான கைகள் தான் இங்கே வேலை செய்ய முடியும். ஸோ அதனால நீ எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு மற்ற ஆட்களை அவங்க கூப்பிட்டு போயிடுறாரு. இப்போது அந்த சரக்கு பெட்டிங்களை எல்லாத்தையுமே ஏற்றிட்டு இருக்காங்கல்ல, அதோடைய சொந்தக்காரர் வந்து இந்த கப்பலோட அசிஸ்டண்ட் கிட்ட பேசுகிறாரு. இதை மாதிரி என்கிட்ட 50 பெட்டி இருக்குது. இந்த 50 பெட்டியுமே நீங்கள் வேகமாக கொண்டு போய் அந்த சிட்டியில் சேர்க்கணும். அப்படி சேர்த்துட்டிங்க அப்படின்னா டபுள் பேமெண்ட் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கையோட பேமெண்ட்டையுமே கொடுக்குறாரு. அந்த பெட்டியில் என்ன இருக்குன்றதை கூட கேட்காம இவங்களும் அதை வந்து ஏற்ற ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஒரு பெட்டியை மேலே ஏற்றிட்டு இருக்கும்போது அந்த பெட்டியில் டிராகன் சிம்பிள் இருக்கிறத ஒரு பெரியவர் பார்த்துடுறாரு. அதை பார்த்துட்டு அந்த கயிறை அப்படியே விட்டுடுறாரு. அவர் விட்டதில் அந்த பெட்டி கீழே விழப்போகுது. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டனோட பேரன் விளாண்டுட்டு இருக்கான். அந்த நேரம் நம்ம ஹீரோ அவன் பேரனை அந்த பக்கமாக கூப்பிட்டு வந்து காப்பாற்றிடுறான். அந்த பெட்டியும் கீழே விழுந்துடுது. அந்த பையன் மேலே மட்டும் விழுந்துருந்தது அப்படின்னா அவன் செத்தே போயிருப்பான். இதை பார்த்த கேப்டனு ஃபஸ்ட்டு பேரன் நல்லா இருக்கானா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு, யாரா இதை இப்படி விட்டது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ தான் அந்த பெரியவர், இந்த பெட்டியில் ஒரு டிராகன் சிம்பிள் இருக்குது, இதனால சகுனமே சரியில்லை, நான் இந்த கப்பலில் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போது ஒரு ஆள் குறையுதுல. ஸோ அதனால அந்த ஆளுக்கு பதிலாக நம்ம ஹீரோவையே இந்த கப்பலில் ஏற்றிக்கலான்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கும் வேலையை கொடுக்குறாரு அந்த கேப்டன். அந்த பெட்டி விழுந்துச்சுல, அதுலேருந்து கொஞ்சம் மண் மட்டும்தான் கீழே விழுந்திருக்கும். சரின்ட்டு அந்த பெட்டியுமே ஏற்றிட்டு இப்போது அந்த சின்ன துறைமுகத்துலேருந்து அந்த கப்பலும் கிளம்புது. இப்போது அந்த சரக்கு பெட்டிங்கள்லாம் ஏற்றி விட்டார்ல ஒரு பெரியவர், அவர் இந்த கப்பலை பார்த்து இதுக்கப்புறம் ஆண்டவர் தான் அவங்கள காப்பாற்றணும், எப்படியாவது நல்லபடியாக அவங்க போய் சேர்ந்துடணும் அப்படின்ற மாதிரி வேண்டிகிட்டு இருக்காரு. இந்த நேரம் கப்பலில் நம்ம பேரா இருக்கான்ல, அவன் அங்கிட்ட இங்கிட்டன்னு விளையாண்டுட்டு சுற்றிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட எல்லாத்தையுமே சுற்றியும் காமிக்கிறான். அதாவது இதான் சமையலறை, இது கேப்டனோட ரூமு, இதான் குக்கு, இவர் தான் சமைப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காமிச்சிட்டு, அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு நாயுமே வளர்க்குறான் போல். அந்த நாய்க்குட்டியுமே நல்லா தான் பழகுது. நம்ம ஹீரோக்கும் சந்தோஷம் இதெல்லாம் பார்த்த பிறகு. இப்போது கேப்டனை காமிக்கிறாங்க. நம்ம கேப்டன் அசிஸ்டண்ட் கிட்ட
என் பொண்ணும் பேரனை அடிக்கடி இப்படிலாம் கடலுக்கு கூப்பிட்டு போகாதீங்க, இதோட நிறுத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ அதனால நானும் இதோட ரிட்டையர் ஆகிடலான் இருக்கேன். இதுக்கப்புறம் நீ தான் அந்த கப்பலுக்கு கேப்டன் அப்படின்ற மாதிரி பதவியும் கொடுக்குறாரு. அவனுக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிடுது. இப்போது அந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எலிகள் வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். அதில் ஒரு அறையில் பெட்டிங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அதில் இருக்கிற எலிகள் எல்லாமே சுற்றிட்டு இருக்கும்போது அதில் ஒரு பெட்டி மட்டும் தானாகவே திறக்க ஆரம்பிக்குது. அந்த பெட்டியில் இருக்க கயிறுமே அவுறுது பாருங்க. அப்போது அந்த பெட்டிக்குள்ளேருந்து ஒரு நிழல் மட்டும் வெளியே வர மாதிரி காமிக்கிறாங்க. இந்த நிழலை பார்த்த அங்கேருந்து எலிகள் எல்லாமே அப்படியே ஓடி போயிடுதுங்க. இந்த நேரம் அங்கே இருக்கிற எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக சிட்டியை நோக்கி போயிடணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது வெளியே அவங்க கொண்டு வந்த விலங்குகள் எல்லாமே கத்துற சத்தம் கேட்குது. இவங்களும் போய் பார்த்தா அங்கே கடல் அலைகள் வேற அதிகமாக அடிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கிளைமேட் சேஞ்சினால இந்த விலங்குகள்லாம் இப்படி கத்துது போல் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் சும்மா விட்டுறாங்க. இப்போது மேலே இருக்கிற சரக்கு பெட்டி இருக்கிற அந்த அறைக்கு நம்ம ஹீரோ போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ஒரு பெட்டியிலேருந்து மணல்லாம் கொட்டி இருக்குங்க. ஸோ அந்த மணலில் அப்படி தள்ளி விட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அதுக்குள்ளே ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுக்கு உயிர் இருக்குது, ஆனால் மயக்கமான நிலையில் இருக்கா. ஸோ அவளை பார்த்துட்டு இப்போ எல்லாரையுமே கூப்பிடுறான். எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. இவளுக்கு சுத்தமான ரத்தம் தான் இப்போ தேவை, அதனால என் ரத்தத்தையே இவளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அவனுக்கு தான் சில விஷயங்கள்லாம் தெரியல, டாக்டர்ஸ்க்கு தெரிஞ்ச விஷயம்லாம். ஸோ அதனால ஊசி வச்சு அவனோட உடம்புலேருந்து அந்த பொண்ணுக்கு ரத்தத்தை ஏற்றுறான். இப்போ அந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் நல்லா ஆகுது. அங்கே வந்து எல்லாருமே இப்படி நம்ம ஷிப்புக்குள்ளே ஒரு பொண்ணு வந்துச்சு அப்படின்னா சகுனம் நல்லா இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதனால இந்த பொண்ணை கடலில் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ தான் இவன் என்னுடைய பேஷண்ட்டு, ஸோ அதனால இவளோட உயிர் எனக்கு முக்கியம், நான் இவளை பார்த்துக்க போகிறேன், என்ன பிரச்சனையானாலும் நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட கேப்டனும் சரி ஓகே, ஆனால் அவளுக்குன்னு தனியாலாம் சாப்பாடு கொடுக்க மாட்டோம், உன்னோட சாப்பாடுலேருந்து தான் நீ கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அந்த பேரன் இருப்பான்ல, ஸோ அவன்கிட்ட இந்த பொண்ணை நீ இங்கே உட்காந்து பார்த்துக்கோ, ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எனக்கோ இல்லை கேப்டனுக்கோ நீ கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேறு வேலைக்கு போயிடறாருங்க. அதாவது இந்த கப்பலில் டெய்லியுமே நைட்டு 2 பேர் மேலே ஏறி நிற்கிறது வழக்கம். ஸோ அவங்க மேலேருந்து பார்த்துக்கணும். அந்த ஒர்க்கை தான் நம்ம ஹீரோவும் இன்னொரு ஆளும் பார்த்துட்ருக்காங்க. இந்த ஷிப்போடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த முனையிலேருந்து தட்டினாலும் சரி இன்னொரு முனைக்கு அந்த சத்தம் கேட்கும். அந்த மாதிரியான ஒரு சிறப்பம்சம் இந்த ஷிப்புக்கு இருக்குது. இந்த ஷிப்போட பேரை நான் சொல்ல மறந்துட்டேன். இதோட பேர் தான் டிமேட்டர். ஸோ அதுதான் வந்து நம்ம படத்தோட டைட்டிலில் பார்த்துருப்போம். இப்போது அங்கே ஹீரோ பக்கத்தில் இன்னொரு ஆள் இருந்தான்ல, அவன் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்துட்டு நீ அதை பார்த்தியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்டே கேட்குறான். ஹீரோவும் அப்படிலாம் எதுவும் இல்லையே, நான் எதுவும் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒரு கொடூரமான ஒரு உருவத்தை பார்க்குறாரு. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு எதுவுமே தெரியலை. அங்கே அவங்க சாப்பிட்றதுக்காக வச்சுருக்க அந்த விலங்குகள் இருக்கும்ல, அந்த விலங்குகளுக்குள்ளே தான் அந்த ஒரு உருவமும் அவன் நடமாடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இவங்களுக்கு தான் அது தெரியலை. இப்போது அங்கே இருக்கிற சமையல்காரரு கீழே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு போய் பார்க்குறாரு. பார்த்தா அந்த பேரன் ஒரு நாயை வளர்த்துட்டு இருந்தான்ல, அந்த நாய் கழுத்தில் கடி வாங்கப்பட்டு செத்து போன நிலையில் கிடக்கு. இதை பார்த்துட்டு சரி நம்ம சமைக்கிறதுக்கு வச்சுருந்தா அந்த விலங்குகளாவது ஒழுங்காக இருக்கான்னு சொல்லி பார்க்குறாரு பாருங்க. அங்கே இருக்கிற எல்லா விலங்குகளுமே கழுத்தில் கடி வாங்கி செத்து போய் கிடக்கு. இதை பார்த்து அதிர்ச்சியான அவர் அபாயம் பண்ணி அடிக்கிறாரு. இப்போ எல்லாருமே கூடி இதை பற்றி பேசுகிறாங்க. இது ஏதோ வைரஸ் மாதிரி தெரியுது, ஒருவேளை அந்த பொண்ணு வந்த பிறகு தான் இப்படி இந்த வைரஸ் பரவி இருக்கும் அப்படின்ற மாதிரி மற்றவங்களாம் சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ அதெல்லாம் இல்லவே இல்லை, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், அந்த ஒவ்வொரு விலங்குகளையுமே ஏதோ ஒன்று கடிச்சிருக்கு, அது கடிச்சதுனால தான் அப்படி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட அவங்களும் சரி ஓகே நம்ம ப்ரே பண்ணலாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கிறாங்க. யாருமே அறிவியல் பூர்வமாக பேசலை. இவ்வளோ விலங்குகளோட ரத்தத்தை குடித்தா அந்த உயிரினத்தை காட்டுறாங்க. அதுதான் டிராகுலா. அது அப்படியே வயசானவங்க மாதிரி சுருண்டு கிடக்கு ஒரு மூலையில். இப்போது அந்த செத்துப்போன விலங்குகள்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே கடலில் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பேரனுமே ரொம்பவே வருத்தத்தில் இருக்கான். ஏன்னா அவன் வளர்த்த அந்த நாய் செத்து போயிடுச்சுல. ஸோ அதுக்கு நம்ம ஹீரோ போய் சமாதானப்படுத்துறாரு. இப்போது இவங்க 2 பேருமே மறுபடியும் வேலைக்கு வந்திருக்கும் போது அங்கே பக்கத்தில் இருக்கவன் இங்கே ஏதோ ஒன்று அமானுஷ்யமாக நடக்குது, இது சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீ அதை ஆதாரமாக எனக்கு ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நான் நம்புவேன், அமானுஷ்யம்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த நேரம் நம்ம சமயக்காரன் இருக்கான்ல, அவனுக்கு வந்து கடவுள் நம்பிக்கையாக நல்லாவே இருக்க போல. அதனால இந்த மாதிரி கெட்டது நல்லது, கெட்டவங்கள வந்து கொல்றதுக்காக கடவுள் யாரையோ அனுப்பியிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ மேலே வேலை பார்த்துட்டு இருக்க நபருக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. பார்த்தா ஏதோ ஒன்று இவரை நோக்கி ஊர்ந்து வந்துட்டு இருக்கு. அது என்னன்னு பார்க்குறாரு பாருங்க. அப்படியே அது தாவி இவரோட கழுத்தை வெட்டி விட்டுருது. அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட அவர் கீழே விழுந்துடுறாரு. அந்த சொட்டின ரத்தத்தை எல்லாமே இந்த டிராகுலா மான்ஸ்டர் குடிக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இவனோட கழுத்தையுமே வெட்டி அந்த ரத்தத்தையும் இது குடிச்சு அவனை சாகடிச்சிடுது. இப்போது காலையில் விடியுது. அந்த சரக்கு பெட்டிக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று உடச்சிக்கிட்டு வெளியே வந்த மாதிரி இவங்களுக்கு தடயம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் மேலே ஒருத்தன் வேலை பார்த்துட்டு, அதாவது கடிப்பட்டு செத்து போனான்ல,
அவன் இருக்கிறதுக்கான அடையாளமே இல்ல. அந்த கத்தி மட்டும் தான் இருக்கு. இவங்க அத பார்த்துட்டு எங்கேயாவது குடிச்சிட்டு விழுந்திருப்பான் போல அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருக்காங்க. அப்போதான் அந்த பொண்ணு இருக்கால்ல, இவங்க காப்பாத்துனாங்களே, அந்த பொண்ணு ஓடி வந்து, "இதுக்கு மேல நம்ம இந்த கப்பல்ல இருக்கக்கூடாது. மிகப்பெரிய ஆபத்து இருக்கு." அப்படின்ற மாரி கத்திட்டு வந்துட்டுருக்கா. நம்ம ஹீரோ தான் அவள கூப்ட்டு சமாதானப்படுத்தி, ரூம்ல உட்கார வச்சு, அவளுக்கு மறுபடியும் இவரோட ரத்தத்த குடுத்துட்டுருக்காரு. இப்போ அதெல்லாமே குடுத்துட்டு, "நீ என்ன சொல்ல வந்த? அத பொறுமையா இப்போ என்கிட்ட சொல்லு." அப்படின்ற மாரி ஹீரோ கேட்குறாரு பாருங்க. அப்போதான் அவ சொல்றா, அதாவது இந்த கிராமத்துலேருந்து கிளம்புச்சுல்ல, அந்த கிராமத்தில தான் இவளும் வாழ்ந்திருக்கா. ஏதோ ஒரு சின்ன கிராமம் தான். ஆனா, அங்க ஒரு பல 100 வருஷங்களா பழமை வாய்ந்த ஒரு குகை இருக்கு. அந்த குகைக்குள்ள ஒரு மான்ஸ்டர் வாழ்ந்துட்டு வந்துச்சாம். அந்த மான்ஸ்டர் ரத்தத்த உறிஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு மான்ஸ்டர். ஸோ, அதனால எல்லா உயிரினத்தையும் அது கொன்னுட்டு இருந்தனால, அங்க இருக்கிற மக்கள் வந்து அது கூட ஒரு டீல போட்டாங்க. இந்த மாதிரி நீ எங்கள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். அதுவரைக்கும் நாங்க உனக்கு சாப்பாட வந்து ஒவ்வொரு வாட்டியும் நாங்க வந்து குடுத்துட்டு போவோம். அப்படின்ற மாரி ஒரு டீல போட்டாங்க. ஆனா, அந்த டீல மீறி அது இந்த கிராமத்துல இருந்த ஒரு முக்கியமான நபர சாகடிச்சு ரத்தத்த குடிச்சிருச்சு. இப்போ மக்கள் எல்லாருமே வந்து கேட்டப்போ, அது என்ன சொல்லுச்சுன்னா, "நான் தெரியாம பண்ணிட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லுச்சு. "ஒழுங்கா இருந்துக்கோ." அப்படின்ற மாரி மக்களும் சொல்லி கண்டிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறமும் அதோடைய ரத்த வெறி தாங்காம எல்லா மக்களையுமே கொன்னு ரத்தம் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ, அதுக்கப்புறம் தான் அது ஒரு முடிவுக்கு வந்து இந்த மக்கள் கிட்ட பேசுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இங்க இருக்கிற மக்கள நான் கொல்லக்கூடாது அப்படின்னா, நெறைய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சிட்டிக்கு என்ன அனுப்பிச்சு வச்சுருங்க. போட்லயே அனுப்பிச்சு வச்சுருங்க. போகும்போது போற வரைக்கும் நான் தாங்கணும்ல. ஸோ, அதனால சில மக்களையுமே பெட்டியில அடைச்சு என் கூடயே அனுப்பி விட்டுருங்க. நான் போற வரைக்கும் அவங்களுடைய ரத்தத்த குடிச்சு உயிர் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லுச்சு. அப்படிதான் என்னையுமே இந்த பெட்டியில அடைச்சு வச்சு இங்க ஏத்தி விட்டாங்க. இப்போ நான் தப்பிச்சுக்கிட்டேன். உங்களால தான் அப்படின்ற மாரி சொல்றா. இத கேட்டோனே நம்ம ஹீரோவுக்கு இத நம்பலாமா? வேணாமா? அப்படின்ற மாரி குழம்பி போயிருக்காரு. அப்போதான் அந்த பொண்ணு, "இங்க பாருன்னு" சொல்லி அவளோட பாடியில ஏதோ ஒண்ணு கடிச்ச மாதிரி நெறைய தழும்புகள் இருக்கு. இத பார்த்துட்டு, "இதுதான் டிராகுலா கடிச்ச தழும்புகள். என்னுடைய ரத்தத்த அது குடிச்சிருக்கு." அப்படின்ற மாரி சொல்றா. அப்போதான் நம்ம ஹீரோவும் இத பார்த்துட்டு நம்புறாரு. அந்த டிராகுலா எப்பயுமே ராத்திரி நேரத்தில மட்டும் தான் வெளிய வரும். வெளிய வந்து இதுக்கப்புறம் ஒவ்வொரு ராத்திரியுமே இங்க இருக்கிற எல்லாரையுமே வேட்டையாடும். அவங்களோட ரத்தத்த குடிக்கும் அப்படின்ற மாரி சொல்றா. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றதையும் சொல்றா. அன்னைக்கு நைட்டு நல்லாவே கடல் அலைகள் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. இப்போ அங்க மேல டியூட்டிக்கு ஒருத்தர் இருப்பார்ல, அவரு அங்க விளக்க பத்த வைக்கிறாரு பாருங்க. அவரு பின்னாடி அந்த டிராகனா இருக்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. இவரும் இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னது அப்படின்னு சொல்லி தேட பார்க்குறாரு. அப்போதான் அந்த இடத்துக்கு இன்னொரு மீசக்காரரும் வந்துடுறாரு. "என்னப்பா நீ தான் சவுண்டு குடுத்த. எனக்கு சவுண்டு கேட்டுச்சு அதான் வந்தேன்." அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கு அவன், "நான் ஒண்ணும் சவுண்டு குடுக்கலையே." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். அங்க இருந்த தாடிக்காரன டக்குன்னு வந்து அந்த டிராகுலா மண்டைய உடைச்சு, அது அவனோட ரத்தத்த குடிக்க ஆரம்பிக்குது. இத பார்த்த மீசக்காரனுக்கும் ஆடி போயிடுறான். இப்போ அவன பார்த்துட்டு அவன் பின்னாடி அது வருது பாருங்க. அவனும் அந்த கப்பல்ல பாய்மரம் கட்டியிருப்பாங்கல்ல, மேல ஏறிட்டே "ப்ளீஸ் என்ன விட்டுரு விட்டுருன்னு" கத்துறான். அதே மாதிரி அதுவும் சொல்லுது. அது அவன விரட்டிட்டு போயிட்டுருக்கு. இப்போ கப்பல ஓட்டுறதுக்கு ஆள் இல்ல. எல்லாருமே தூங்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே இந்த பக்கமா சாஞ்சு விழுகுறாங்க. ஏன்னா கப்பல் அங்கிட்டும் இங்கிட்டும் சாஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் மேல வந்துடுறான். அவன் கூட அசிஸ்டன்ட் கேப்டனும் வந்துட்டு 2 பேருமே அந்த கப்பலோட ஸ்டியரிங்க புடிச்சு நிமித்தி நிக்க வச்சுடுறாங்க. அந்த ஸ்டியரிங்கோட 2 முனையிலயுமே கயிற கட்டி அத அப்படியே நிப்பாட்டி வச்சுடுறாங்க. இப்போ கேப்டனு மத்த ஆளுங்க எல்லாருமே மேல வந்துட்டு காணாம போன ஆட்கள்லாம் எங்க அப்படின்ற மாரி தேடிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க நின்னுட்டு இருக்கும்போது மேல இருந்து மழை துளிகள் சொட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் சொட்டிட்டு இருக்கு. மேல பார்த்தா அந்த பாய் மரத்துல அந்த ஒருத்தன் மீசக்காரன் இருந்தான்ல, அவன சாகடிச்சு போட்டு போயிருக்கு அந்த டிராகலா. அவன பார்த்துட்டு அப்படியே அவன கீழ இறக்குறாங்க. அவன் ரத்தத்த அது குடிச்சிட்டு போயிருக்கு. ஆனா, அவன் இன்னும் சாகல. அதாவது இந்த மாரி டிராகலா யாரோட ரத்தத்த குடிக்குதோ, அவங்களோட ரத்தம் இன்ஃபெக்ட் ஆயிரும். அவங்க அந்த டிராகலாவோட கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க. இதனால அவன கட்டி போட்டுட்டு, அவனோட காயத்துக்கு தையல்லாம் போட்டு இவன குணப்படுத்தணும்னு சொல்லி இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கேப்டனு இங்கேருந்து பக்கத்துல இருக்கிற துறைமுகம்னு பார்த்தீங்கன்னா, லண்டன் துறைமுகம் தான் இருக்கு. ஆனா, அங்க போறதுக்கும் நமக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ நம்ம 18 நாட்கள் டிராவல் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளேயே 3 நபர நம்ம இழந்துட்டோம். இதுகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காரு. அப்போதான் நம்ம ஹீரோ அந்த டிராகுலா ஒவ்வொருத்தரோட கழுத்த தான் கடிச்சு ரத்தத்த உறிஞ்சிருக்கு. அதே மாரி தான் இங்க இருக்கிற விலங்குகளையும் அது கடிச்சு உறிஞ்சிருக்கு. அதால காலையில வர முடியாது வெளிய. அதனால நம்ம பகல் நேரத்தில இந்த கப்பல்ல தான் ஏதோ ஒரு மூலையில அது இருக்கும். அத நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, காலையிலயுமே எல்லாரும் ஒவ்வொரு பக்கமா போய் தேடுறாங்க. அந்த அசிஸ்டன்ட் கேப்டன் மொதற்கொண்டு எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த கேப்டன் இருக்கார்ல,
அவரு அவன் பேரன்கிட்ட, "இந்த ரூம விட்டு நீ வெளிய வரக்கூடாதுடா. இங்கேயே இருந்துக்கோ" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவரு மட்டும் வெளிய வராரு. ஆனா அவன் கேட்பானா, அங்கருந்து இன்னொரு ரூம் பக்கமா போறான். ஒரு இடுக்கு மாரி இருக்குங்க. ஸோ அங்க போனா அந்த மீசக்காரர கட்டி போட்டு வச்சிருந்தாங்கல்ல. ஸோ அவன் அங்கருந்து கட்டெல்லாம் அவுத்துட்டு எந்திரிக்கிறான். அவன பார்த்தோனே, "என்னங்க அங்கிள் எந்திரிச்சிட்டீங்களா?" அப்படின்ற மாரி கேட்டோனே, அவன் டக்குன்னு அவன புடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போறான். இத அவன் எதிர்பார்க்கவே இல்லங்க. இவனோட கண்ணே பாருங்க வெள்ள கலர்ல அப்படியே மாறிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த நேரம் அந்த பேரன் என்ன பண்றான், அவனோட சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு, அங்க இருந்து இவன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். பக்கத்துல இவரோட அதான் கேப்டனோட ரூமுக்கே போயிட்டு கதவ சாத்திக்கிறான். அந்த பக்கமா மீசக்காரரும் அந்த கதவ திறக்க முடியாம தட்டிக்கிட்டே நின்னுட்டு இருக்கான். இப்போ இவனும் இங்க சேஃபா இருக்கான்னு நெனச்சிட்டு இருக்கான். ஆனா இவ்ளோ நேரம் அந்த கதவு திறந்திருந்ததுல, இந்த கதவு திறந்ததுல அந்த ட்ராக்லாம் உள்ள வந்துருச்சு. அதுவும் ஒரு மூலையா தான் இருக்கு. இவனும் என்ன பண்றான், கட்டிலுக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்போ அவனோட கழுத்துல இருக்கிற அந்த சிலுவைய வச்சுட்டு, "ஏசப்பா என்ன காப்பாத்துங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். அந்த டிராகுலாவ பார்த்த இந்த சின்ன பையன் அந்த இடத்த டம்மு டம்முன்னு தட்ட ஆரம்பிக்கிறான். அதான் இங்க எங்க தட்டுனாலுமே மேல யாருக்குமே எல்லாருக்குமே கேட்கும்ல. ஸோ அதனால மேல இருக்கவங்களுக்கும் அந்த சத்தம் கேட்டுருது. இப்போ கீழ நோக்கி வராங்க. அங்க அந்த மீசக்காரன் ஒருத்தன் அஃபெக்ட் ஆகியிருந்தான்ல, அவனையும் பார்த்துடுறாங்க. இப்போ அந்த ரூமோட ஓட்டை இருக்கும். அது வழியா பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த டிராகுலா எந்திரிச்சு நிக்குது. இப்போ தான் இவங்க முதல் தடவையா அந்த டிராகுலாவ கண் முன்னாடி பார்க்குறாங்க. ஆச்சரியத்துல அப்படியே ஆடி போய் நிக்க, இப்போ உள்ள இருக்கிற பேரன காப்பாத்தி ஆகணும் இல்லையா? ஸோ இந்த கதவ உடைக்கலான்னு சொல்லி கேப்டன் ட்ரை பண்றாரு. ஆனா அவ்வளோ சீக்கிரமா அந்த கதவையும் உடைக்க முடியாதுங்க. நம்ம ஹீரோவும் உள்ள கைய விட்டு தாப்பால அவுக்கலான்னு சொல்லி பார்க்குறாரு. அதுவும் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியல. ஆனா அதுக்குள்ளேயே அந்த டிராகுலா அந்த பேரனோட கழுத்த புடிச்சு கடிச்சு ரத்தத்த உறிஞ்சிட்டு போயிடுச்சு. இவங்களும் இப்போ தான் கதவ திறந்துட்டு உள்ள வராங்க. ஆனா இவங்க வந்த நேரத்துக்கு அந்த பையன் கடிபட்டு கீழ படுத்து கிடக்கான். அவனும் அஃபெக்ட் ஆயிட்டான். அவன காப்பாத்தி அவனோட தாத்தா அதான் கேப்டன் இருக்கார்ல, அவருடைய ரத்தத்த பேரனுக்கு ஏத்தி எப்படியாவது காப்பாத்திடணும்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. இப்போ அந்த மீசக்காரர கப்பலுக்கு மேல கட்டி போட்டு வச்சு, "நீ எதுக்காகடா இப்படி பண்ண?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அவனுக்கு சுயநினைவே இல்ல. அதனால அவனுக்கு பதில் சொல்லவே தெரியலங்க. அந்த நேரம் விடியவும் ஆரம்பிக்குது. வெளிச்சம் வர வர அவரோட உடம்பு எல்லாமே கொப்பளமா மாறி, உடம்பு எரிய ஆரம்பிச்சிடுது. இத பார்த்தோனே தான் அவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. இந்த டிராகுலாவால இன்ஃபெக்ட் ஆனவங்களுக்கும் பகல்னாலே ஆகாது. பகல்ல அவங்க உடம்பு எரிஞ்சு செத்து போயிடுவாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அங்க இருந்த ஒருத்தன், இவன் இவ்வளோ கொடூரமா சாக வேணான்னு சொல்லி துப்பாக்கியாலே ஷூட் பண்ணி அவன அந்த இடத்துல சாகடிச்சிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் இருக்கால, அதான் அந்த நம்ம ஹீரோ காப்பாத்துனார்ல, அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட, அந்த கிராமத்துல இன்னும் சாப்பிடுறதுக்கு எந்த ஒரு மக்களுமே மீதி இருக்க மாட்டாங்க அப்படின்ற நிலையில தான் அதுவே டீல போட்டு இந்த மாதிரி கிளம்புறதுக்கு பிளான போட்டிருக்கு. ஸோ அத நம்ம கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரம் அந்த சமையல்காரன் மேல படகுல பாதுகாப்புக்கு ஒருத்தன் இருப்பான்ல, அவன அடிச்சு போட்டுட்டு, அங்க ஒரு சின்ன போட்டு மாரி இருக்கும். அதாவது இந்த போட்டுக்கு எதா ஆச்சு அப்படின்னா, தப்பிச்சு போறதுக்காக சின்ன போட்டு வச்சிருப்பாங்க. அந்த படக எடுத்து கீழ போட்டுட்டு, அதுல ஏறி இங்க இருக்கிற சாப்பாடு பொருள், அதான் சமைக்கிறதுக்கு தேவையான அந்த உருளைக்கிழங்கு அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு, அவன் பாட்டுக்கு கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே கண்ணு வச்சுக்கிட்டு, அந்த டிராகுலா எங்க இருக்குன்னு சொல்லி தேடி போயிட்டுருக்காங்க. அது எப்படியும் ஏதோ ஒரு பெட்டிக்குள்ள தான் சூழ்ந்து கிடக்கும். அத நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. அவங்க அந்த டிராகுலா இருக்கிற பெட்டிய கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா அந்த டிராகுலா அதுக்குள்ள இல்லங்க. அதோடைய அடுத்த டார்கெட் அந்த சமயக்காரன் தான். அவன் படகுல போயிட்டு இருந்தான்ல, மேகம் சூழ்ந்து இருக்கு. அவனுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியாத அளவுக்கு மறைச்சு கிடக்குங்க. ஸோ அவன் போயிட்டு இருக்கும்போது அந்த படகுல வந்து லேண்ட் ஆகி உட்காருது பாருங்க அந்த டிராகுலா. அப்போதான் நமக்கு தெரியுது இந்த டிராகுலாவால பறக்கவும் முடியும்னு சொல்லி. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த சமயக்காரனோட சத்தம் மட்டும் தான் கேட்குது. இப்போ அந்த படகு மட்டும் தான் மிஞ்சி இருக்கு. அது அப்படியே மறுபடியும் இந்த ஷிப்ப நோக்கியே வந்துருச்சுங்க. அதில ரத்தக்கறையா இருக்கு. இப்போ கேப்டன் எல்லாருமே உணர்ந்துடுறாங்க. அவனுமே செத்து போயிட்டான்னு சொல்லி. இப்போ இவனும் செத்துட்டான். இப்போ கேப்டன் உள்ள இருந்தார்ல, அவரோட பேரன் இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த வருத்தத்தோடயே இறுதி மரியாதை செலுத்தணும்னு சொல்லி, அத செலுத்திட்டு அவன கடல்ல தூக்கி போடலான்னு சொல்லி பிளான் பண்றாங்க. இப்போ அத பண்ணும்போது நம்ம கேப்டனே நிறுத்துங்க. அவன் ஏதோ அசைவு தெரியுது அப்படின்னு சொல்லி அவனோட உடம்ப திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவன் முகம் எல்லாமே அந்த டிராகுலாவால அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ இவனும் இப்போ அப்படியே டக்குன்னு மாறி இவங்கள அட்டாக் பண்ண வரான். நம்ம கேப்டனை கட்டி பிடிக்க பகலும் வந்துடுது. அதுக்குள்ள அவனோட உடம்பு எரிய ஆரம்பிச்சிருதுங்க. ஸோ இந்த எரிய ஆரம்பிச்சதுல இவன் அந்த கேப்டனை கட்டி பிடிச்சதுனால கேப்டனோட கை கால் எல்லாமே வந்து எரியுது. நம்ம ஹீரோவும் இத பார்க்க முடியாம நம்ம பேரன அப்படியே இங்கேருந்து கடல்ல தூக்கி போட்டுடுறாரு. பேரனும் அப்படியே கரிக்கட்டையா மாறி கடலுக்குள்ள மூழ்கிடுறாங்க. ஸோ இந்த சோகம்லாம் தாங்க முடியாம கேப்டன் ரொம்பவே அழுகிறாரு. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த அசிஸ்டன்ட் கேப்டனும் என்ன பேசிக்கிறாங்க, அந்த டிராகுலாவ நம்ம தடுக்கணும் அப்படின்னா, இந்த கப்பல்ல ஒரு ஓட்டைய போட்டு இந்த கப்பல்ல மூழ்கடிச்சா மட்டும் தான் உண்டு. அதுவும் இந்த கப்பலோட சேர்த்து அழிஞ்சிரும்.
அப்பதான் இந்த ட்ராக்லாம் ஊருக்குள்ள போவாது. அப்படி ஊருக்குள்ள போச்சு அப்படின்னா, எக்கச்சக்கமான மனுஷங்க செத்து போவாங்க. ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வழி அப்படின்ற மாரி ஹீரோ சொல்ல, இத ஒத்துக்கலனாலுமே அசிஸ்டன்ட் அதுக்கப்புறமா சரி ஓகேன்னு ஒத்துக்கிறாருங்க. இங்க நடந்துட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே கேப்டன் அவருடைய டைரியில எழுதிட்டு இருக்காரு. இப்ப இல்லனாலும், இந்த டைரிய படிக்கிறவங்களுக்கு இது எச்சரிக்கையா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அவர் எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டுருக்காரு. எழுதி வச்சுட்டு கண் எடுக்குறாரு பாருங்க. அவர் தற்கொலை பண்ண போறாருன்னு பார்த்தா, வந்த நம்ம ஹீரோவ சுட போறாருங்க. இத பார்த்த இங்க வந்த ஹீரோயினும், "நீங்க சுடாதீங்க, பொறுமையா இருங்க. அந்த டிராகுலா தான் எல்லாரையுமே கொன்னுட்டுருக்கு. அதனால தான் நீங்க இப்போ இவர சுட போறீங்க. ஸோ பொறுமையா இருங்க." அப்படின்ற மாரி பேசி, அவருக்கு புடிச்ச அந்த பிரம்மையிலேருந்து வெளிய வர வச்சுடுறா. அவர் கையில சிலுவையும் புடிச்சுட்டு, "உங்க பேரனோட முகத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் உங்க கூட பழகுன விஷயம் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே நீங்க பொறுமையா இருங்க." அப்படின்ற மாரி சொல்றா. அன்னைக்கு நைட்டும் ஆயிடுது. நெறைய பனி வேற வருதுங்க. சும்மாவே கண்ணு தெரியாது. இதுல பனி வேற வந்துருச்சா, எல்லாருமே அவங்கவங்க கையில கன்னு வச்சுட்டு ரெடியா இருக்காங்க. அந்த ட்ராக்லாம் வந்தா சுட்டு கொன்னுறலான்னு சொல்லிட்டு. அதுல ஒருத்தன் என்ன பண்றான், பாய் மரத்துக்கு மேல போய் ஏறிர்றாங்க. அந்த ட்ராகலாவால பறக்க முடியும்ன்றது அவங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போ அந்த ட்ராகலா கரெக்ட்டா வந்து அவன வெட்டி அந்த இடத்துலருந்து தூக்கிட்டு போயிடுது. இத பார்த்த ஹீரோவும் அந்த ட்ராகலாவால பறக்க முடியும் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இப்போ அந்த பாய் மரத்திலேயே அசிஸ்டன்ட் கேப்டனும் இருந்திருப்பார் போல. அவரையும் அந்த ட்ராகல அட்டாக் பண்ண வர, அவர் கீழ விழுந்தோனே அந்த சரக்கு இருக்கும்ல, அந்த ரூம்குள்ளேயே விழுந்துர்றாரு. அங்கேயுமே அந்த ட்ராகலா வருதுங்க. ஆனா இவரு அதுக்குள்ள உள்ள போயிட்டு இப்போ என்ன பண்றாரு, இந்த கப்பல்ல ஓட்டைய போடணும்னு சொல்லி, அங்க இருக்கிற சுத்தியல எடுத்து அப்படியே உடைக்க ஆரம்பிக்கிறாரு. மேல இருக்கிற இவங்களுமே அதே தான் பண்றாங்க. இந்த கப்பல்ல ஓட்டைய போட்டு இத மூழ்கடிச்சுட்டு, இன்னொரு சின்ன கப்பல் மூலியமா போயிடலான்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அப்போ அந்த கேப்டன் இந்த கப்பலோடயே மூழ்கி நான் செத்து போயிடுறேன் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்காரு. அதனால இந்த சின்னவர் அதான் அசிஸ்டன்ட் கேப்டனையாவது காப்பாத்தலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ கீழ போறாரு பாருங்க. ஆனா அதுக்குள்ள அந்த ட்ராகலா அந்த அசிஸ்டன்ட்டையும் முடிச்சிடுது. இப்போ அந்த கப்பலு சிட்டிய நோக்கி போக ஆரம்பிக்குது. இத பார்த்த கேப்டனு அப்படியே அத திசை திருப்பி விடுறாரு பாருங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த ட்ராக்லா வந்துடுதுங்க. அத பார்த்து இவரு சிலுவைய வச்சுட்டு, "சாத்தானே அங்கிட்டு போ" அப்படின்ற மாரி கத்துறாரு. ஆனா அது சும்மா இருக்குமா? வந்து அவரோட கழுத்திலே புடிச்சு அவரோட ரத்தத்தையும் குடிக்க ஆரம்பிச்சிடுது. அவர சாகடிச்சுட்டு, அந்த கைப்புடியிலேயே அவரையும் கட்டி போட்டு, அது அப்படியே சிட்டிய நோக்கி போற மாரி செட் பண்ணி வச்சுட்டு போயிடுது. நம்ம ஹீரோவும் அங்க வந்துட்டு, அவர் சாகறதுக்கு கொஞ்சம் நொடிகள் முன்னாடி அவருக்கு ஆறுதலா பேசி, அவரும் அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இத பார்த்து நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி பக்கத்துல இருக்கிற அந்த சுத்தியலையுமே எடுத்துட்டு, வெறியில அந்த டிராகலா கிட்ட, "எங்க இருக்க நீ? தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடி வா" அப்படின்ற மாரி கத்துறாரு. அந்த டிராகுலாவும் இவன் முன்னாடி வந்து நிக்கிது பாருங்க. அது பார்க்கறதுக்கு வயசான மாரி இருந்தாலும், இப்ப ரத்தத்த குடிச்சு குடிச்சு அது நல்லாவே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்படியே பறந்து வந்து நம்ம ஹீரோவ ஒரே அடி அடிக்குதுங்க. அடிச்சுட்டு அப்படியே ஹீரோ பக்கத்துல வருது பாருங்க ரத்தத்த குடிக்கிறதுக்கு. பின்னாடி இருந்து வந்த நம்ம ஹீரோயின் அதோட மண்டையிலேயே ஒரு ஷூட் பண்ணதுனால அவர காப்பாத்திடுறாங்க. ஆனா அது இவங்க பக்கம் ஓடி வருது. ஓடி வந்து அதோட ரெக்கையால நம்ம ஹீரோயினோட கழுத்த பிடிச்சு நெருக்க ஆரம்பிக்குது. இந்த நேரம் பின்னாடி இருந்த நம்ம ஹீரோ அந்த சுத்தியல எடுத்து அதோட முதுகுலயே ஒரு போடு போடுறாரு. அதுல அது துடிச்சுக்கிட்டே கீழ விழுகுது. இப்போ கப்பல் மூழ்கிட்டு இருக்கு. நம்ம இந்த சின்ன படகுல போயிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் இந்த பக்கமா போறாங்க. ஆனா அதுக்குள்ள இந்த டிராகுலா ஹீரோவ புடிச்சிட்டு மேல கூட்டு போகுதுங்க. மேல வச்சு அவன இவ்ளோ சீக்கிரமா சாகடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி லைட்டா கீறல போட்டு அந்த ரத்தத்த ருசி பார்க்க போது பாருங்க. அந்த நேரம் நம்ம ஹீரோயினுக்கு வசதியா போச்சு. அது நின்னுட்டு இருந்த இடம் கரெக்டான இடம்ன்றது தெரிஞ்சு, அந்த கயிறு இருக்கும். அந்த கயிற அவுத்து விட்டுர்றாங்க. அப்போ மேலருந்து வந்த ஒரு கட்ட டிராகுலாவ இறுக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் கரெக்ட்டா அந்த படகுல குதிச்சிடுறான். இப்போ ஹீரோயின் 2 பேருமே அந்த படகுல குதிச்சுட்டு அப்படியே தப்பிச்சு போறாங்க. இங்க டிராகுலாவ நசுக்கிட்டு இருக்கு அந்த கட்டை. அப்படியே அந்த படகு அப்படியே அந்த கப்பலும் மூழ்க ஆரம்பிச்சிடுது தண்ணிக்குள்ள. இப்போ என்னதான் இவங்க படகுல தப்பிச்சிருந்தாலுமே, அந்த படகும் வந்து கவுந்துருது. அத புடிச்சுக்கிட்டு மிதந்துகிட்டே அவங்க போயிட்டுருக்காங்க. இப்போ அந்த டிராகுலா இன்னமும் வந்து கத்திக்கிட்டே தான் இருக்குதுங்க. இதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த படத்துல ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்சிருப்பாங்கல்ல, ஒரு துறைமுகத்துல ஒரு கப்பல் போயிருக்குமே, அந்த கப்பல் தான் இது. அந்த கப்பல் மூழ்கிக்கிட்டே கிட்ட இருக்கிற அந்த லண்டன் துறைமுகத்துல போய் தரையிறங்கியிருக்கு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையுமே அந்த டிராகுலா வேட்டையாடவும் ஆரம்பிச்சிருக்குங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம பார்த்துருப்போம். இப்போ காலையில ஆயிடுதுங்க. நம்ம ஹீரோயின் 2 பேருமே மிதந்துட்டு போயிட்டு இருந்தாங்கல்ல, அவங்கலாம் நம்ம ஹீரோயினுக்கு இப்போ ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. இன்ன வரைக்கும் நம்ம ஹீரோ தான் அவரோட ரத்தத்த குடுத்து காப்பாத்திட்டு இருந்திருப்பாரு. ஆனா இதுக்கு மேல அவங்கள காப்பாத்த முடியாது அப்படின்றது தெரிஞ்சோனே, அவங்களே "நானே போய் செத்துடுறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "என்ன விட்டு தனியா போ" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோவ தனியா அனுப்பிடுறாங்க. இப்போ ஒரு கட்டைக்கு மேல உட்கார்ந்திருக்கும்போது, அந்த வெளிச்சம் அவங்க உடம்புல பட்டு, அவங்க அந்த இடத்துல எரிஞ்சு சாம்பலாயிடுறாங்க.
இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த நேரம் நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. அவனுமே இந்த சிட்டிக்கு வந்துட்டான் போல. ஒரு பார்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். அவனும் அந்த டிராகுலா இன்னும் உயிரோட தான் இருக்கு. அத தேடணுன்ற ஒரு நோக்கத்துல தான் இருக்கான். அப்போதான் டிராகுலா இவன் பக்கத்துல இருக்கிற மாரி உணர்றான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிராகுலா பெட்டிக்குள்ள ஒரு கைத்தடி இருக்கும்ல. அந்த தடி இங்க இருக்கிறத பார்த்துடுறான். அத வச்சுக்கிட்டு யாரோ ஒரு நபர் அவங்களோட உடம்பு ஃபுல்லா கருப்பான துணியால மறைச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அவர் பார்க்கறதுக்கு வயசான நபர் மாரியே இருக்காரு. அதுதாங்க டிராகுலா. டிராகுலா ரத்தத்த குடிச்சு, குடிச்சு இவ்ளோ பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. ஒரு மனுஷன் மாரியே பார்க்கறதுக்கு மனுஷன் மாரியே இருக்கு பாருங்க. அது அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோவோட கழுத்த தடவி குடுத்துட்டு போகும் பாருங்க. நம்ம ஹீரோவுக்கு அவ்வளோதான் பக்குன்னு ஆயிடுது. இதுக்கப்புறம் அந்த டிராகுலாவ தேடி அந்த பயணத்த நம்ம ஹீரோ ஆரம்பிக்கிறாரு. அந்த டிராகுலாவும் அதோட வேட்டை பயணத்த ஆரம்பிக்குது. இப்படி இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற இந்த ஆடுபுலி ஆட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லி இந்த படத்த முடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு பார்ட் 2 இன்னும் ரிலீஸ் ஆகலைங்க. ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த கதையும் நம்ம பேசிடலாம். இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் லைக், ஷேர், கமெண்ட்ஸும் பண்ணி விட்டுருங்கப்பா. அடுத்து ஒரு சூப்பரான மூவில உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப்.